ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வீட்டில் வச்சுக்க ரொம்ப நாளாவதுங்க. மரவள்ளிக்கிழங்கு தோசை சாப்பிட்டா நல்லா கலையரிசியம்மா எனக்கு மரவள்ளிக்கிழங்குல தோசை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கலையரிசியம்மா நைட்டு தூங்கையிலே இட்லி அரிசி எடுத்து 2 டம்ளர் தண்ணியில் ஊற போட்டாங்க. காலையில் அந்த அரிசி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். மரவள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டுங்க சின்ன சின்ன துண்டாகவே கட் பண்ணிக்கலாம். அது அரிசி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிரும். இல்லைன்னா நீங்கள் காய் சீக்கிரத்தில் சீச்சிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுங்க. தேங்காய் பல்லாக கொடுத்துச்சு கலையரிசி, அதனால் அதையும் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைச்சா சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மிக்சி ஜார் பெருசு இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு தேவையான அளவு அரிசி சேர்த்துக்கலாம். மொத்தமாக போட்டு அரைச்சாலும் அரைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலான்னு தேவையான அளவு மட்டும் அரிசி அதில் சேர்த்துட்டு, மரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்கோம்ல தோலெல்லாம் சீட்டு துண்டு துண்டா, அந்த மரவள்ளிக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு, தேங்காய் பூவாக இருந்தாலும் சேர்த்துங்க. இது மாதிரி திருவண்ண தேங்காய் இருந்தாலும் சேர்த்துங்க. தேங்காய் பூவை சேர்த்துட்டு தேவையான உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான தண்ணி, தோசை மாவு எந்த பதத்துக்கு இருக்கும் அந்த பதத்துக்கு பார்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிடணும். விடாமல் நல்லா மைய சூப்பராக அரைச்சிடணும். ஓகேவா? இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு உடனே தோசை சுட்டு சாப்பிட்லாம். அரிசியை தான் நம்ம நைட்டே ஊற வச்சாச்சே, ஆனால் இப்போ அரைச்ச உடனே தோசை சுட்டு சாப்பிட்லாம். கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையெல்லாம் கலையரிசி மாமா விறகடுப்பில் சமைக்கும்போது விறகடுப்பில் தோசைக்கல்ல போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே அடை மாதிரி தட்டி தருவாங்க. நாங்கள் அந்த பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு சுட சுட தும்போம். அதுவும் மழை நேரத்துலலாம் இந்த சுட தோசையை அடுப்பு பக்கத்தில் சாப்பிட்டோம்னா நல்லா குதுன்னு கூதல் காஞ்சிக்கிட்டு அந்த தோசையை சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், சுட சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு தோசை, அடை தோசை, அதெல்லாம் சூடாக சாப்பிடணும். விறகடுப்பில் சுட்டு அப்படியே கையில் தட்டி தண்ணி தொட்டுக்கிட்டு அப்படியே தட்டி தருவாங்க பாருங்கள். பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். இப்போ அந்த டேஸ்ட் இருக்காது, இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் கலையரிசி மாட்டை கொடுத்தேன். கலையரிசி மாவே அரைச்சிட்டாங்க, ரெடி பண்ணி கொடுத்துறேன். அரைச்சி அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலான்ட்டு பக்குவமாக அரைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சதுனால சூப்பராகவும் நல்லா அரைச்சிருச்சுங்க. நல்லா அரைச்சி அந்த மாவை தொட்டு வாயில் வச்சு பார்த்தா அந்த மாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ தோசை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? ஒன்றுமே இல்லை, பச்சரிசியோ புழுங்கரிசியோ இட்லி அரிசியோ ஊற வச்சுக்கோங்க. தேங்காய், உப்பு, மரவள்ளிக்கிழங்கு அவ்வளோதாங்க போட்டு அரைச்சிங்க. மரவள்ளிக்கிழங்கு அரிசியும் சமமாக போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுங்க. அரைச்சி ரெடியாக வச்சுட்டு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்போதும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றினாலும் சரி, கெட்டி அரைச்சி அடை மாதிரி தட்டினாலும் சரி. இப்போ அடை மாதிரி தட்டுறதுக்கெலாம் கை சுடுன்னு யாரும் தொட மாட்டாங்க. நீங்கள் தோசை மாவு மாதிரியே அரைச்சிக்கிட்டு அழகாக சுட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, தோசை வெள்ளையாகவே தான் இருக்கும். ஏன்னா அது கிழங்கு தோசை இல்லை, அதனால் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கலையரிசி மாவு சுட்டு கொடுத்தா வேறு லெவலாக இருக்கும். வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகாமல் ஒரு லைக்கை போட்டு போங்கப்பா. அந்த வீடியோ பார்க்குறீங்கள, அங்கே ஷார்ட்ஸ் வீடியோனா மேலே கை இருக்கும், அதை அமுக்குங்க. பெரிய வீடியோ பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட்லேயே இருக்கும், கையை அதை அமுக்குங்க. கையை அமுக்கணும்னு சொன்னீங்களா, கையை எங்கே இருக்குன்னு எல்லோரும் கேட்குறீங்க. லைக்கை போடுங்க, அதுதான் கை. ஓகேவா? மரவள்ளிக்கிழங்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய்.